வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். மத்திய அரசு பணிகளில் அதிகாரிகள் நேரடியாக நியமிக்கும் நடைமுறை ரத்து. நாடு முழுவதும் கடும் எதிர்ப்பு எழுந்த நிலையில் பணித்தது மத்திய அரசு. உயர் பதவிகளில் நேரடி நியமன முறையை மத்திய அரசு திரும்பப் பெற்றது சமூக நீதிக்கு கிடைத்த வெற்றி என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கருத்து. மத்திய அரசு வேறு வழியில் இடஒதுக்கீட்டை ரத்து செய்ய முயற்சிக்கும் என்பதால் கவனமுடன் இருக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தார். மத்திய பாஜக அரசின் லேட்டரல் என்ட்ரி போன்ற சதிகளை எப்படியும் முறியடிப்போம், இடஒதுக்கீடு மற்றும் சமூக நீதியை பாதுகாப்போம் என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி ட்விட்டரில் பதிவு. கருவூல கணக்கு துறையில் கணக்கர் பணியிடங்களுக்கு தேர்வான 537 பேருக்கு பணி நியமன ஆணை. சென்னை தலைமைச் செயலகத்தில் நியமன ஆணைகளை வழங்கி குழு புகைப்படம் எடுத்துக் கொண்டார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். மலேசிய பல்கலைக்கழகத்தில் திருவள்ளுவர் இருக்கை அமைக்கப்படும் என பிரதமர் மோடி அறிவிப்பு. பிரதமர் மோடி முன்னிலையில் இரு நாட்டு அரசுகளுக்கு இடையே ஒப்பந்தம் கையெழுத்தானது. மருத்துவ மாணவி படுகொலைக்கு நீதி கேட்டு நாளை கொல்கத்தாவில் முன்னாள் கிரிக்கெட் வீரர் கங்குலி போராட்டம். மனைவி டோனாவுடன் இணைந்து போராட உள்ளதாக அறிவிப்பு. பயிற்சி மருத்துவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய தேசிய அளவில் குழு அமைக்க வேண்டும். மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் அதிரடி உத்தரவு. மேற்கு வங்கத்தில் மருத்துவ மாணவி படுகொலை வழக்கில் உரிய நீதி வழங்க கோரி நாடு முழுவதும் ஆயிரக்கணக்கானோர் போராட்டம். கொல்கத்தா, ஹைதராபாத், பாட்னா உள்ளிட்ட பகுதிகளில் கைகளில் தீப்பந்தங்கள் மற்றும் பதாதைகளை ஏந்தி ஆர்ப்பாட்டம். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஜாமீன் வழக்கில் தீர்ப்பு மீண்டும் ஒத்திவைப்பு. அமலாக்கத்துறை அதிகாரிகள் பதில் மனு அளிக்கவும் உச்சநீதிமன்றம் உத்தரவு. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுடன் பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் திடீர் சந்திப்பு. கோவை விமான நிலையம் விரிவாக்கத்திற்கு நிலம் எடுக்க விதிக்கப்பட்ட நிபந்தனைகளை நீக்க உறுதியளித்திருப்பதாக பேட்டி. மத்திய அரசில் இணை செயலாளர்கள் நிலையிலான நேரடி நியமனங்கள் ரத்து வரவேற்கத்தக்கது. இனி அனைத்து பணிகளும் இடஒதுக்கீட்டு விதிப்படியே நிரப்பப்பட வேண்டும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தார். சிதம்பரம் நடராஜர் கோவிலில் பக்தர்கள் கடகசபை மீது ஏறி தரிசனம் செய்வதை தடுக்கக்கூடாது. தீட்சிதர்களுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. திமுகவுடன் பாஜக கூட்டணி வைக்குமா? முன்னாள் ஆளுநர் தமிழிசை அளித்த பரபரப்பு பதில். வெளிப்படையா நடந்திருக்குது. நிகழ்ச்சி மாநில அரசும் மத்திய அரசும் இணைந்து நடத்தும் ஒரு விழாவாக நடந்திருக்கிறது. இதில் மாநில அரசு கோரிக்கை வைத்து மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் வந்திருக்கிறார்கள். ஆக இது அரசு விழா, அரசியல் விழா அல்ல. அரசு தமிழகத்தில் முக்கிய அரசியல் கட்சி தலைவர்களின் வீடுகளில் போடப்பட்டிருந்த போலீஸ் பாதுகாப்பு வாபஸ். செல்வ பெருந்தகை, தமிழிசை, பிரேமலதா வீடுகளில் பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் திரும்ப பெறப்பட்டனர். சென்னையில் தூய்மை பணிகளை தனியார் வசம் ஒப்படைக்க எதிர்ப்பு. ரிப்பன் மாளிகை அருகே தூய்மை பணியாளர்கள் 100க்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டம்.
வாரத்தில் 3 நாட்கள் மட்டுமே நாகை இலங்கை இடையே கப்பல் போக்குவரத்து சேவை. போதிய டிக்கெட் முன்பதிவு இல்லாத காரணத்தால் கப்பல் சேவையில் மாற்றம் என அறிவிப்பு. புதுக்கோட்டை விராலிமலை அருகே அரசு பள்ளியில் கடந்த 2 மாதங்களாக தண்ணீரின்றி தவித்து வந்த மாணவர்கள். மாலை முரசு செய்தி எதிரொலியால் தண்ணீர் தொட்டி சீரமைக்கும் பணிகள் தீவிரம். தேவையில்லாமல் குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்படும் நபருக்கு இழப்பீடு வழங்க உத்தரவிடலாமா? குண்டர் சட்டம் தொடர்பான வழக்கில் தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி. மலையாளம் மட்டுமல்லாமல் தமிழ் திரையுலகிலும் நடிகைகள் பாலியல் சீண்டல்களுக்கு ஆளாக்கப்படுகின்றனர். சென்னையில் நடிகை ஷனம் ஷெட்டி பகீர் குற்றச்சாட்டு. கேரளா அசோசியேஷன் டு ஆல் த கேரளா ஆக்ட்ரஸஸ் எல்லாருக்குமே இது சொல்றதுக்கு ஆயிரம் வாட்டி யோசிப்பாங்க. இந்த மாதிரி தமிழ் இண்டஸ்ட்ரியிலையும் நடக்குதா அப்படின்னா கண்டிப்பா நடக்குது. இல்லைன்னு யாராலையும் சொல்ல முடியாது. என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்லயே நான் சொல்லியிருக்கேன். 2 நாள் முன்னாடி நான் போட்ட வீடியோலயே நான் சொல்லியிருக்கேன். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் கேட்பாங்களே, அன்னைக்கே சொல்லியிருக்கலாம், அப்பவே சொல்லியிருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அங்கேயே அப்பவே சொல்லியிருக்கேன். செருப்பாலேயே அடிப்பேன் நாயே அப்படின்னு நான் சொல்லிட்டு நான் போன வச்சிருக்கேன். டெல்லியில் கொட்டி தீர்த்த கனமழை. சாலைகளில் வெள்ளம் குளம் போல் தேங்கியதால் பொதுமக்கள் கடும் அவதி. ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் கொட்டி தீர்த்த கனமழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. சாலைகளில் தேங்கிய தண்ணீரால் வாகன ஓட்டிகள் அவதி. ராஜஸ்தான் மாநிலம் அஜ்மீரில் பள்ளி மாணவிகள் கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட வழக்கு. 32 ஆண்டுகளுக்கு பிறகு 6 குற்றவாளிகளுக்கு ஆயுள் தண்டனை விதித்து போக்சோ நீதிமன்றம் உத்தரவு. நாட்டுக்கு சேவையாற்ற தயாராக உள்ளதாக டெஸ்லா அதிபர் எலான் மஸ்க் அறிவிப்பு. தான் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டால் எலான் மஸ்கிற்கு அமைச்சர் பதவி வழங்கப்படும் என ட்ரம்ப் தெரிவித்திருந்த நிலையில் கருத்து. ஒலிம்பிக் மல்யுத்த போட்டியில் இறுதி சுற்று வரை சென்று தகுதி நீக்கம் செய்யப்பட்ட வினேஷ் போகத்துக்கு தங்கப்பதக்கம். வினேஷ் போகத்தின் சொந்த ஊர் மக்கள் சேர்ந்து தங்கப்பதக்கத்தை வழங்கி கௌரவித்ததால் நிகழ்ச்சி. ஒலிம்பிக் போட்டியில் 2 வெண்கல பதக்கங்களை வென்ற மனு பாக்கருக்கு சென்னையில் பாராட்டு விழா. மேடையில் பள்ளி மாணவிகளுடன் நடனமாடி உற்சாகம்.